ஹலோ நண்பா நண்பீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நேற்று வசிஷ்ட முனிவர் கண்ட காட்சி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அதனோட கண்டினியூஷன் தான். தர்மாங்கோதர முனிவர் வந்து கங்கை நதி கரையில் நின்று தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அதே ஊரில் ஒரு அந்தனர் வாழ்ந்துட்டு வராங்க. அவரோட மனைவி பெயர் கலகை. அவங்க வந்து இவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தவங்க ஐடியா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வேணான்னு சொல்லுங்கள், எதெல்லாம் வேணாமோ அதை வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவரும் அதையே ஃபாலோ பண்ணி நல்லபடியாக இருக்காங்க. ஒரு நாள் வந்து இந்த அந்தனரோட அப்பாவுக்கு நினைவு தினம் வருது. அதுக்கு பிதுர் பிரசாதங்கள்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ அந்த பிரசாதத்தை வந்து இவர் தண்ணியில் கொட்டாதன்னு சொல்லியிருக்கணும். அவர் வாய் தவறி சுத்தமான தண்ணியில் கொட்டிடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க கெட்ட தண்ணியில் போய் கொட்டிட்டாங்க. அவருக்கு கோபம் வந்து நீ பேயா இருக்கணும்னு சொல்லி சாபம் விட்டுறாங்க. கலகையும் பேயா மாறி தர்மாங்கோதர முனிவரை போய் பிடிக்க போகுது அந்த பேய். அப்போ அந்த முனிவர் வந்து மந்திர தண்ணியை தெளிச்ச உடனே அந்த பேய் கலகையை விட்டு போயிடுறது. கலகை காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் என் கணவருக்கு செஞ்ச தப்புனால அவர் எனக்கு இந்த மாதிரி சாபம் விட்டாரு அப்படி சொல்லிட்டு. சரி, கவலைப்படாத, இது வரைக்கும் நான் பெற்ற தவத்துல இருந்து பாதியை உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த தவத்தை பெற்றதுனால கலகையோட சாபங்கள் பாவங்கள் எல்லாமே தீந்துருது. இவங்க ரெண்டு பேரும் திருமலைகிட்ட போய் சொல்கிறாங்க, வேண்டுறாங்க எங்களுக்கு வரம் கொடுன்னு சொல்லிட்டு. அப்போ தர்மாங்கோதர முனிவர்கிட்ட நீ வந்து ஆதித்தன் குலத்தில் வந்து தசரதனா பிறப்ப, நீ வந்து கலைக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கேகய நாட்டில் அஸ்வபதி மன்னனுக்கு கைகேகியாக பிறப்பீங்க. இவர் பெற்ற தவத்தில் பாதி நீங்கள் பெற்றதுனால நான் கௌசலை வயிற்றில் பிறந்தாலும் நீங்கள் தான் வந்து என்னை அன்பு மகனாக வளர்ப்பீங்க. ஆனால் சமயம் வரும்போது கானகம் செல்ல சொல்லி வற்புறுத்துவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ராவணனா பிறந்து ராவணாதி அரக்கர்கள்லாம் கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட சக்கரம் வந்து பரதராகவும் என்னோட சங்கு வந்து சத்ருகனாகவும் என்னோட பாம்பு இருக்குல்லையா ஆதிசேஷன் அது வந்து லக்ஷ்மணனாவும் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் வசிஷ்ட முனிவர் கண்ட காட்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.